முத்திரை தீர்வை சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம், துறைமுகங்கள் மற்றும் வானூர்தி தள மேம்பாட்டு வரிச் சட்டம், ஆயத்தீர்வை சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம், பெறுமதி சேர் வரிச் சட்டம் ஆகியவற்றின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள புதிய கட்டளைகளுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பான எனது கருத்துக்களை இந்த அவையிலே எடுத்துரைக்க வழங்குகின்றேன். முதலாவதாக, முத்திரை தீர்வை சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் 5ஆம் பிரிவின் கீழான கட்டளையானது இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டோருக்கு அரசால் வழங்கப்படும் கொடுப்பனர்களுக்கு முத்திரை தீர்வையிலிருந்து விலக்களிக்கின்றது. இந்த நடவடிக்கையானது அரசின் மீட்பு மானியங்கள், வீட்டு வாடகை கொடுப்பனவுகள் மற்றும் வாழ்வாதார இழப்பீடுகள் மீதான முத்திரை தீர்வையை நீக்குவதன் மூலம் இந்த உதவித்தொகை எவ்வித வரித்தடைகளுமின்றி பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சென்றடைவதை அரசு உறுதி செய்கின்றது. இரண்டாவதாக, துறைமுகங்கள் மற்றும் வானூர்தி தள மேம்பாட்டு வரிச் சட்டத்தின் 3ஆம் பிரிவின் கீழான கட்டளையானது 2 அங்குலத்திற்கும் குறைவான விட்டங்கொண்ட மாலை குழாய்கள், வீட்டு பயன்பாட்டுக்கான நெகிழ குழாய்கள் மற்றும் தடுக்குதல்களுக்கு 5% வரி அறிமுகம் செய்கின்றது. மூன்றாவதாக, 2026ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் நாளிட்ட சிறப்பு அரசியல் பிரசுரிக்கப்பட்ட 1989ஆம் ஆண்டின் 13ஆம் எண் கொண்ட ஆயத்தீர்வை சிறப்பு ஏற்பாடு சட்டத்தின் கீழ் வீட்டு பயன்பாட்டு கருவிகள் மற்றும் சலவை எந்திரங்களுக்கு 25% ஆயத்தீர்வை விதிக்கின்றது. இந்த நடவடிக்கையானது நிலநெய், புகையிலை, மதுபான முதலியவற்றிற்கு மரபு வழியாக விதிக்கப்பட்டு வந்த சிறப்பு ஆயத்தீர்வு வலையமைப்புக்குள் வீட்டு பாவனை பொருட்களையும் கொண்டு வருகிறது. இது நடுத்தர வர்க்க நுகர்விலிருந்து நேரடி வருவாயை ஈட்டுவதை நோக்கமாக கொண்டது. நான்காவதாக, பெறுமதி சேர் வரிச் சட்டத்தின் கீழ் பிரிவின் கீழ் கட்டளையானது இறக்குமதிக்கு விதிவிலக்கு அளித்திருந்த 2018ஆம் ஆண்டின் நவம்பர் 1ஆம் நாளிட்ட 2095 சாயோடு 20ஆம் எண் கொண்ட சிறப்பு அரசியல் அறிவித்தலை நீக்குகின்றது. இக்கட்டளையின் விளைவாக துணி இறக்குமதி மற்றும் உள்ளூர் வளங்கள் ஆகியவற்றுக்கு 18% நிலையான பெறுமதி சேர் வரி விதிக்கப்படுகின்றது. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இலங்கையின் வருவாய் கொள்கையானது கடந்த 2 பதிற்றாண்டுகளாக வீழ்ச்சியடைந்து வரும் உள்நாட்டு வரி வருவாயை ஈடு செய்வதற்கும் உள்ளூர் தொழில்துறைகளை பாதுகாப்பதற்குமான கருவியாக செயற்பட்டது. இப்பொழுது முன்மொழியப்பட்டுள்ள சட்டவாக்க கட்டளைகளின் கட்டமைப்பு அடிப்படையில் நன்மைகளை கொண்டிருந்தாலும் தொழிற்சங்கங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகளிடமிருந்து கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளன. முதலாவதாக, இலங்கையின் 2வது பெரிய வெளிநாட்டு நாணய ஈட்டல் துறையான ஆடை ஏற்றுமதி துறையின் நடைமுறை மூலதனத்தில் ஏற்படும் பாதிப்பை மையமாக கொண்டுள்ளது. இலங்கையின் வலுவான உள்நாட்டு துணி உற்பத்தி தளம் இன்மையால் ஆடை உற்பத்தியாளர் தமது மூலப்பொருட்களை பெரும்போது இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது. பழைய சட்டத்தின் கீழ் துணி இறக்குமதிக்கு பெறுமதி சேர் வரி விலக்களிக்கப்பட்டிருந்தது. புதிய சட்டத்தின் கீழ் துணி இறக்குமதி புள்ளியில் 18% நிலையான பெறுமதி சேர் வரி விதிக்கப்படுகிறது. முன்கூட்டியே 18% பெறுமதி வரியை விதிப்பது ஏற்றுமதியாளரின் பணப்புழக்கத்தை கடுமையாக பாதிக்கும். இரண்டாவதாக, இறக்குமதி சார்ந்த இணைப்பு வரிகளில் இருந்து பெறுமதி சேர் வரிகளுக்கு ஆயத்தீர்வு முதலிய பரந்த நுகர்வுக்கு மாறுவது குறைந்த மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களை பாதிக்கின்றது. மூன்றாவதாக, பெறுமதி சேர்வரி செலுத்துவோருடைய வரம்பை 60 மில்லியன் ரூபாவிலிருந்து 36 மில்லியன் ரூபாவாக குறைக்கிறது. இது ஆயிரக்கணக்கான சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை வருமான வரி கொண்டு வருகின்றது. பொருண்மைய மந்தநிலையின் பொழுது புதிய நுகர்வு வரிகளை விதிப்பது பொதுமக்களிடையே சீர்திருத்தங்கள் மீதான சோர்வை ஏற்படுத்தும். மாண்புமிகு அவைத்தலைவர்களே, வருவாய் ஈட்டல், பொருண்மையம், போட்டி, சமூக நீதி ஆகியவற்றுக்கிடையிலே உள்ள முரண்பாடை களைவதற்கு பின்வரும் பரிந்துரைகளை நான் முன்வைக்கிறேன். முதலாவதாக, ஏற்றுமதி துறையின் நடைமுறை மூலதன பாதிப்பை குறைக்க அரசு விரைவான பெறுமதி சேர் வரி மீளளிப்பை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நுகர்வு வரிகளை சுமையை குறைக்க அரசு நேர்வரி அறவீடுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். வீட்டு பாவனை பொருட்கள் மீது மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இன்று இந்த அவையிலே முன்வைக்கப்பட்டுள்ள வரி விதிப்பு தொடர்பான சட்டவாக்க கட்டளைகள் இலங்கையின் பொருண்மையை மீட்சியில் ஒரு முதன்மையான செயற்பாடாகும். இந்த வேளையிலே தமிழ் மெய்யியலாளர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளும் அரசனுக்கு கூறிய அறிவுரையை இவ்விடத்திலே கூறி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். பீலிவை சாக்காடும் அச்சுரம் அப்பண்டன் சால மிகுந்து பெறேன். அதாவது, மயில் தொகை மெதுவான பொருளாயினும் அதனை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்து போகும். அதுபோல ஆட்சியாளர்களும் வரி செலுத்துவோர் மீது அளவுக்கு அதிகமான வரிகளை விதித்தால் ஆட்சி முறிந்து போகக்கூடிய இடர் அல்லது அபாயம் என்று உள்ளதென்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.